மம்தா கல்யாணம் முடிஞ்ச ஒரு கிராமத்துக்கு வந்தா. அந்த கிராமத்துக்கு நடுவுல ஒரு அழுக்கு ஆறு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அவ கல்யாணம் முடிஞ்ச அவ மாமியார் வீட்டுக்கு வந்தாலோ இல்லையோ, வெளியே நின்னுக்கிட்டு இருக்கும் போதே வாந்தி எடுக்க ஆரம்பிச்சா. என்னாச்சு மருமகளே, உடம்புக்கு ஏதாவது முடியலையா? அத்தை, இங்க ஏதோ நாத்தம் அடிச்சுக்கிட்டு இருக்கு. மகேஷோட அம்மா அவங்க 2 பேரையுமே வீட்டுக்குள்ள கூட்டிக்கிட்டு போனாங்க. மருமகளே, நீ ஓய்வு எடுத்துக்கோ, சமையல் வேலையெல்லாம் அப்புறமா பார்க்கலாம். சரிங்க அத்தை. மம்தாவை அவனுடைய மாமியார் உள்ள கூட்டிக்கிட்டு போனாங்க. ராகேஷ் இது வரைக்கும் அந்த வீட்டுல அவங்க அம்மா கூட வாழ்ந்துகிட்டு இருந்தா. மம்தா வருகையால அந்த வீட்டுல 3 பேர் ஆனாங்க. மம்தா ஒரு விவசாயி குடும்பத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு. ராகேஷ் கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிச்சு அவனுடைய குடும்பத்தை நல்லபடியா பாத்துக்கிட்டு இருந்தான். மருமகளே, சாயந்தர நேரம் ஆயிடுச்சு. இன்னைக்கு நீ முதல் தடவையா சமைச்சாகணும்ல. உனக்கு என்ன பிடிக்குமோ அதை சமைச்சு கொடு. இந்த மாதிரி ஒரு நல்ல குடும்பம் கிடைக்கும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அத்தை. எங்க அம்மாவா இருந்தா நல்லா இருக்கும். அத்தையா மாறும்போது ஏதாச்சும் ஒண்ணு ஆயிக்கிட்டே இருக்கு. எனக்கு மாமியார் ஆகுறதுல விருப்பம் இல்ல, அம்மாவாவே இருந்துக்கிறேன். மம்தா சமையல் அறைக்குள்ள போய் பார்த்தப்போ ஜன்னல் வழியா அந்த அழுக்கு ஆற அவ பார்த்தா. சிச்சி சிச்சி சி, இந்த கிராமத்து ஜனங்க தண்ணியை எவ்வளவு அழுக்காக்கி வச்சிருக்காங்க. பேசாம ஜன்னலை சாத்திடுற, இல்லனா இந்த நாத்தத்துல என்னால சமைக்க முடியாது. மம்தா ஜன்னலை சாத்திட்டு சமையல் செஞ்சா. எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க. சாப்பாடு உண்மையிலேயே ரொம்ப நல்லாதாமா பண்ணிருக்க. அப்ப வெளியில இருந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு. நீ சரியான மோசமான ஆளுடா, உன்னாலதான் இந்த ஆறு இப்படி அழுக்கா இருக்கு. மோசமான ஆளு உன் புருஷன்தான். அவன் தான் எப்ப பார்த்தாலும் இங்க வந்து குடிச்சுக்கிட்டு இருக்கான், வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கான். மொத்த ஆறு கெட்டு போனதுக்கு காரணம் உன் புருஷன்தான். அத்த, வெளியில ஏதோ சண்டை நடக்குது போல, வாங்க என்னன்னு போய் பார்க்கலாம். தினமும் இப்படிதான் பண்ணிட்டே இருக்காங்க. சாப்பாடு நடுவுல விட்டு இப்படி போகவே கூடாது. முதல்ல சாப்பாடு சாப்பிடலாம், அதுக்கப்புறம் சண்டை போடலாம், சரியா? அப்படி அவங்க 3 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில போனாங்க. கிராமத்து ஜனங்க எல்லாருமே ஆத்தங்கரையோர மணின்னு கத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்ப ராகேஷ் சொன்னா, அட எதுக்கு இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க ராத்திரில? அப்ப அந்த கூட்டத்துல இருந்த ஒருத்தன் ஒரு கல்லை எடுத்து அந்த ஆத்துல தூக்கி போட்டான். அப்ப ஆத்துல இருந்த அழுக்கு தண்ணி ராகேஷோட அம்மா மேல வந்து விழுந்துச்சு. இது என்ன அங்கிள், சாக்கடை எடுத்து மூஞ்சில வீசுறீங்க? இப்போ நீ எதுக்கு சண்டை போட்டே இருக்க? ராத்திரியில பகல்ல வந்து சண்டை போடு. ராத்திரி ஆனதும் எல்லாரும் குப்பை எடுத்துட்டு வந்து இந்த ஏரியில போடுறாங்க. இப்போ சண்டை போட்டா என்ன ஆகும்? எல்லாருமே சேர்ந்து தானே இப்படி பண்ணிருக்கோம். நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து கிளீன் பண்ணலாம். கிளீன் பண்ண வருவீங்க இல்ல? முன்ன மாதிரி நாங்கள் ஃப்ரீயாக இல்லை, சரியா? எங்களுக்கு வேலை வெட்டியெல்லாம் இருக்கு. உனக்கு ஏதாச்சும் வேலை கிடைச்சா பண்ணுறேன், இல்லைன்னா வீட்டில் தூங்கிட்டு ஜாலியாக இருக்கல்ல. நீங்க தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. அத்தை, என்னங்க, இவங்க கூட சண்டை போட்டு பிரயோஜனம் இல்லை, வாங்க நம்ம உள்ள போலாம். அப்படி மம்தா அவங்க 2 பேரையும் கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போனா. அதுக்கப்புறமா அவங்க குளிச்சு முடிச்சுட்டு படுத்தாங்க. அடுத்த நாள் காலையில எப்பவும் போலவே வேலைக்கு கிளம்பிட்டான் ராகேஷ். அப்ப அன்னைக்கு சாயந்தரம் வீட்டுக்கு சில பேர் வந்தாங்க. உங்க வீட்டுல ஏதாவது காய்கறி மிச்சம் இருக்கா? மருமகளே, காய்கறி ஏதாவது இருக்கான்னு பாரு. அத்தை, கொஞ்சம் உருளைக்கிழங்கு மட்டும் இருக்கு, நான் போய் எடுத்துட்டு வரேன். மம்தா உருளைக்கிழங்கு எடுத்துட்டு வந்து அவங்க கிட்ட கொடுத்தா. அப்ப அவங்க மாமியார் கேட்டாங்க, மொத தடவையா நீங்க என்கிட்ட காய்கறி வாங்குறத நான் பாக்குறேன். என் காய்கறிக்காரன் இன்னைக்கு வரலையா? எப்பவுமே வர காய்கறிக்காரன் என்னாச்சுன்னு தெரியல, 2 நாளா வரவே இல்லை. நாம காய்கறி வாங்க சந்தைக்கு போகணும்னா இந்த அழுக்கு தண்ணியை தாண்டி தான் போகணும். அது என்னால முடியாது, அதனாலதான் போல. அதுவும் சரிதான். அவங்க உருளைக்கிழங்கு வாங்கிட்டு போயிட்டாங்க. ராத்திரி ராகேஷ் வீட்டுக்கு வரும்போது அவங்க வீட்லயும் காய்கறி எதுவுமே இல்ல. நம்ம வீட்டுல இன்னைக்கு சமைக்க காய்கறி இல்லப்பா, கொஞ்சம் உருளைக்கிழங்கு இருந்துச்சு, பக்கத்து வீட்டுக்காரங்க அதை வாங்கிட்டு போயிட்டாங்க. காய்கறிக்காரனை நீ வழியில எங்கேயாச்சும் பாத்தியா? இல்லம்மா, எனக்கு கிடைக்கல, நாளைக்கு தேடுறேன். இன்னைக்கு பருப்பு குழம்பு வைக்கலாம். 2-3 நாளும் ஆச்சு, ஆனா காய்கறி வண்டிக்கார வரவே இல்லை. இப்போ யாரோட வீட்டிலையும் காய்கறி எதுவுமே இல்ல. கிராமத்து ஜனங்களே, 1 மாசமா காய்கறி சாப்பிடவே இல்ல. இந்த காய்கறிக்காரன் எங்க போனா? ஆமா தாத்தா, காய்கறி இல்லாம என்னத்தை தான் சமைக்கிறது? அங்கிள், எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த அசிங்கத்தால தான் வரமாட்டான். ராகேஷ் அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தா. அப்பதான் காய்கறி வண்டிக்காரன் வண்டியை தள்ளிக்கிட்டு அங்க வந்தான். வந்துட்டேன், காய்கறிக்காரன் வந்துட்டேன். அருமையான பச்சை பசேர்னு காய்கறி. அட, எல்லாரும் வாங்க, காய்கறிக்காரன் வந்துட்டான், எல்லாரும் காய்கறி வாங்கிக்கலாம். எல்லா வீட்டுக்காரங்களும் வந்து காய்கறி வண்டியில இருக்கிற காய்கறி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த காய்கறி வண்டி வழுக்கிக்கிட்டு போய் அந்த அழுக்கு தண்ணியில விழுந்துருச்சு. என்னோட எல்லா காய்கறியும் நாசமாக்கிட்டீங்க இல்லை நீங்க? இனிமே நான் இங்க வரவே மாட்டேன். நான் இந்த ஊரை விட்டே நான் போக போறேன். உங்க இந்த அசிங்கமான குளத்தால எனக்கு உடம்பு சரியில்லாம போச்சு, அதனால என்னால வர முடியல. ஆனா இப்போ சரியாயிருக்குன்னு வந்து பார்த்தா நாய் வாழ நிமித்த முடியாதுல்ல, அப்படிதான் இருக்கு. என்ன சொல்ற நீ? நான் சரியா தான் சொல்றேன். உங்களை மாதிரி இந்த அழுக்கான ஊரை நான் பார்த்ததே இல்லை, அதனால யாருமே வரமாட்டாங்க. ஆனா நான் வந்தேன், காய்கறியே இல்லாம நீங்க துடிக்க போறீங்க. இது என்னோட சாபம். அப்படி சொல்லி அந்த காய்கறிக்காரன் அங்கிருந்து போயிட்டான். எல்லாரும் அதை பார்த்து கவலைப்பட்டாங்க.
கிராமத்து ஜனங்களே இனி காய்கறி சாப்பிட்றத விட்டுருங்க. அவன் கோவத்துல சொல்லிருப்பான், 2 நாள்ல அவ வந்துருவான் பாரு. ஆனா 3 மாசம் ஆச்சு, அந்த காய்கறி வண்டிக்காரன் அங்க வரவே இல்ல. காய்கறி இல்லாம எல்லாரும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. மம்தா, அம்மா, வெயிலால என்னோட வேலை நின்னு போச்சு. நமக்கே ஏந்தா இப்படி எல்லாம் நடக்குதோ. கவலைப்பட்டு என்ன ஆக போகுது அத்தை? நாம எல்லாரும் ஏதாவது ஒரு முடிவு பண்ணா நம்ம பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல தீர்வு கிடைக்கலாம்ல? எனக்கு ஒண்ணுமே புரியல, என்ன சொல்ல வர? நான் ஒன்னு யோசிச்சு வச்சிருக்கேன். ஆனா இத பத்தி எங்க அப்பா கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. நாளைக்கு நாம எல்லாரும் நம்ம வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாமா? ஆனா மருமகளே, நீ என்ன யோசிச்சு வச்சிருக்க, அதையாவது சொல்ல. இத நாளைக்கு அங்க போனது சொல்ற அத்தை. சரிம்மா. அடுத்த நாள் மம்தா அவளுடைய புருஷன் கூட அவங்க அப்பா வீட்டுக்கு போனா அவளுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே அவர்கிட்ட சொன்னா. பிரச்சனை ரொம்ப பெருசாதான் இருக்கு, ஆனா இதுல நான் என்ன பண்ண முடியும்? அப்பா, நீங்க ஒரு நல்ல விவசாயி, உங்களுக்கு விவசாயத்தை பத்தி எல்லாமே தெரியும்ல. எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஓடிக்கிட்டு இருக்கிற அந்த அழுக்கு ஆற சுத்தம் செஞ்சு அங்க காய்கறி செடி வளர்க்கறதுக்கான வழி ஏதாவது இருக்கா? அப்படி பண்ணலாம், ஆனா நல்லா உழைக்கணும். அங்க காய்கறி விளைவிக்கிறதுக்கு என்ன அவசரம் சொல்லுங்க? எவ்வளவு வேணுமோ அவ்வளோ காய்கறி இங்கிருந்து எடுத்துட்டு போலாம்ல. இல்லப்பா, பிரச்சனை காய்கறி பத்தி இல்ல. இதுல 3 லாபம் இருக்கு. ஒண்ணு, அந்த ஆறு சுத்தமாயிடும், அதனால சண்டை எதுவுமே இனிமே நடக்காது, எல்லாருக்கும் உடம்பும் முடியாம போகாது. 2வது, அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே நாங்க காய்கறி விற்போம். 3வது, இவரு வெளியில எங்கேயும் போய் கஷ்டப்பட்டு வேலை பார்க்க வேண்டிய அவசியமே இல்ல. காய்கறி வித்து பணத்தை சம்பாதிக்கலாமே. என்னாச்சு மம்தா, பிரச்சனைய ஒரே ஒரு வார்த்தையில முடிச்சிட்ட? சரி சரி, அந்த குளத்தை நாம கிளீன் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் அங்க நிறைய கெமிக்கல்ஸ போட வேண்டியது இருக்கு. 10 வாட்டி அதை கிளீன் பண்ணி ஆகணும். அப்பதான் அங்க காய்கறி எல்லாம் விளையும். அதுக்கு நானும் வரணும், கிராமத்துல கொஞ்சம் ஜனங்க கூட ஹெல்ப் பண்ணி ஆகணும். சரிப்பா, அப்ப நாளைக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அங்க நீங்க வந்துருங்க. அடுத்த நாள் மம்தா, ராகேஷ் அப்புறம் சில பசங்க எல்லாரும் சேர்ந்து அந்த ஆத்த சுத்தம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. கிராமத்து ஜனங்க அதை பாத்துக்கிட்டு இருந்தாங்க. மம்தா அவங்க கிட்ட எதுவும் சொல்லல. ஒரு வாரம் ஆச்சு அந்த ஆத்த சுத்தம் செய்யறதுக்கு. அங்க இருக்கிற அழுக்கு தண்ணி எல்லாம் எடுத்துட்டு அதுல நிறைய மண்ணை கொட்டுனாங்க. மம்தா, நீங்க காய்கறி எல்லாம் விளைய வைக்கலாம், எல்லா விதையும் நான் உனக்கு கொடுக்குறேன். அப்படி சொல்லி அவங்க அப்பா காய்கறி விதைகளை கொடுத்துட்டு போனாங்க. மம்தா அந்த விதைகளை விதைச்சா கொஞ்ச நாளையே அந்த இடம் முழுக்க பெரிய காய்கறி தோட்டமா மாறி நிறைய காய்கறிகளும் வந்துச்சு. நல்ல வேளையா நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தம்மா. நாங்க இது வரைக்கும் எங்களால எதுவுமே செய்ய முடியாம போச்சு. பரவாயில்ல விடுங்கக்கா, இன்னில இருந்து நாங்க காய்கறி வியாபாரம் ஆரம்பிக்கிறோம். 24 மணி நேரமும் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான காய்கறிகளை நாங்க கொடுக்குறோம். அன்னையில இருந்து அந்த கிராமம் ரொம்ப சுத்தமா மாறிச்சு. மம்தா, ராகேஷும் வியாபாரம் செஞ்சு நல்லபடியா பணமும் சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சோனு, சொல்லுங்கப்பா. இப்போ ரொம்ப அதிகமா வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்குப்பா, வா வீட்டுக்கு போலாம். என்னால முடியல. இல்லப்பா பரவாயில்ல, நீங்க வேணும்னா போங்க, நான் தனியாவே வேலை பார்த்துக்கிறேன். ஆனா இப்படிப்பா என்னால உன்னை தனியா வேலை செய்ய அனுமதிக்க முடியும்? இவ்வளோ பெரிய வயல்ல நீ தனியா வேலை செஞ்சா அதுக்கு ரொம்ப நேரம் ஆகும்பா. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்ப்பா. இப்போ நீங்க வேணா வீட்டுக்கு போங்க. இல்ல பாப்பா, நம்ம போய் ரொட்டி சாப்பிடுவோம், சாயங்காலம் ஆனதும் நம்ம திரும்ப வந்துடுவோம். ஆனா அப்பா அதுக்குள்ள இருட்டிருமேப்பா. நீங்க போங்கப்பா, நான் வரேன். அட நான் தான் சொல்றேன்ல, என் கூட வாப்பா. இன்னைக்கு ஒரு நாள் லீவ் எடுத்துக்கலாம். அப்பா விவசாயிக்கெல்லாம் ஏதுப்பா லீவு? அட நான் தான் சொல்றேன்லப்பா, வா வீட்டுக்கு கிளம்பலாம், வாப்பா வா. இது ஒரு சின்ன குடும்பத்தோட கதை. கிஷன் அவங்க பசங்காகிய கங்கா மற்றும் சோனு அதுக்கப்புறம் அவங்க மனைவியோட வாழ்ந்துட்டு இருந்தாரு. அவங்களது ரொம்ப குட்டியான குடும்பம், அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமான குடும்பம் கூட. கிஷன் அவங்க வீடு கூட ரொம்ப தூரத்துல இருக்கும் தோட்டத்துல இருந்து. அவங்க வீட்டுக்கு வராங்க. வாங்க வாங்க வந்துட்டீங்களா, சாப்பாடு பரிமாற சாப்பிடுங்க. ஆமா, என்ன வேலை எல்லாம் முடிச்சிட்டீங்களா? இன்னைக்கு அப்போதான் லீவ் எடுத்துக்கலாம்னு சொன்னாரு. அவர் கூடயே அவர் என்னையும் கூட்டிட்டு வந்துட்டாரு. என்னது, லீவ் போட்டுட்டீங்களா? என்ன சொல்றீங்க? ஐயோ கங்கா, வெளியே பாரு எவ்வளோ அதிகமா வெயில் அடிக்குதுன்னு. இந்த வெயில நம்மளால தாக்கு பிடிக்கவே முடியாதுமா. சரி மோனா இங்க போயிட்டா? அவ தண்ணி கொண்டு வர போயிருக்காப்பா. அப்பா உங்ககிட்ட எத்தனை தடவை கேட்கறது இங்க ஒரு பைப் போட்டுக்கலாம்னு? ஆனா பாவம் மோனா அவ்வளோ தூரத்துக்கு போய் தண்ணி கொண்டு வந்துகிட்டு இருக்கா. அதெல்லாம் பரவாயில்லப்பா, நீங்களும் எங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறீங்க இல்லையா? ஆமாம்மா, ஆனா பைப் போட்டா ஈஸியா இருக்கும்ல. நீ சொல்றதும் சரிதான்ப்பா. சரி வா போலாம், வயல்ல நமக்கு நிறைய வேலை இருக்கு. இந்த தடவை அறுவடையில நாம அதை வாங்க முயற்சி பண்ணலாம். சோனு கிஷன் கிட்ட ப்ராமிஸ் வாங்கின பிறகுதான் அவனுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க சாப்பிடுறாங்க. எனக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு இருந்தேன். சொல்லியிருக்கேன்ல கங்கா, நம்ம சோனுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணணுங்க. பண்ணி வைப்போம். இவன் தம்பிக்கும் சேர்ந்து பண்ணி வைப்போம். அதெல்லாம் வேணாம்ப்பா,
நமக்கே இங்க நிறைய பிரச்சனை இருக்குப்பா. சீக்கிரம் அவனுக்கு கல்யாணம் பண்ணா நம்ம குடும்பத்தோட தலையெழுத்தே மாறிடுங்க. அவனும் நல்லா இருப்பா. ஒரு மருமக வீட்ல வந்தா நல்லா இருக்கும்ல. நானும் அதுதான் கேட்கலான்னு இருந்தேன். அவங்க வந்தா மட்டும் பணம் என்ன வானத்துல இருந்தா கொட்ட போகுது சொல்லுங்க? நம்ம முதல்ல பணத்தை சேமிச்சு வைக்கணும், அப்புறம் இதை பத்தி யோசிப்போம். அந்த வருஷம் அவங்களுக்கு விளைச்சல் ரொம்பவே நல்லா ஆயிருக்கும். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு எல்லாமே ரொம்ப ரேட்டுக்கு வித்து ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அதே மாதிரி அவங்க பையனுக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரியே வீட்ல ஒரு போரும் போட்டுடுறாங்க. அப்பா, தண்ணி ரொம்ப ஸ்வீட்டா இருக்குப்பா. சோனு அப்பா, நீங்க ரொம்ப நல்ல வேலையை பண்ணிருக்கீங்க. இங்க பாருங்க, பெரிய செலவு ஏதாவது வர்றதுக்கு முன்னாடியே அவனுக்கு கல்யாணம் பண்ணிடலாம். நீங்க ஏதாவது பொண்ணை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்லம்மா, அது டேய், நீ வாய மூடுடா. நீ கேட்டது பண்ணியாச்சுல்ல, இப்ப உன்னுக்கு நாங்க சொல்றத பண்ணணும். அம்மா சொன்னது கேட்டதும் அவனும் சரின்னு சொல்லிடுறான். எதுவுமே பண்ண முடியாது. அப்புறம் அவனுக்காக ஒரு நல்ல பொண்ணு தேட ஆரம்பிக்கிறாங்க. என்னமாச்சு, ஒத்துக்கிட்டாங்களா? ஆஹா, ஒத்துக்கிட்டாங்க. எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சது. பொண்ணோட பேரு ராதிகா. ரொம்ப நல்ல படிச்ச பொண்ணு வேற. அதனால என்னம்மா? பாவம் புள்ள, அம்மா இல்லாத வளர்ந்த பொண்ணு. அப்பாக்கு உடம்பு சரியில்லாத இருக்கும். ஆனா பொண்ணு எனக்கு ரொம்பவே நல்லா பிடிச்சிருக்காப்பா. நம்ம பையனுக்கு நல்லாவே புத்தி வந்திருக்கு. இப்ப நீ சரின்னு மட்டும் சொல்லு, நாங்க கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடையும் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்கும் கல்யாணமும் நடக்குது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த உடனே அந்த மருமக வீட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே எடுத்து பண்றா. இந்த சின்ன குடும்பத்துல சந்தோஷம் தான் இருந்தது. அத்த, இந்த ஊர் என்ன அத்த ரொம்ப சின்னதா இருக்குல்ல? வீடுங்களே இல்ல அத்த. ஆமாமா, அப்பத்துல இருந்தே இப்படிதான். அங்கங்க ஒரு வீடு இருக்கும், அதுவும் தூர தூரமா இருக்குமா. அவங்கவங்க வேலை அவங்கங்க பாத்துப்பாங்க, அவ்வளோதான். ஆனா இது என்ன ஹைவே அத்த? இது டெல்லி பக்கம் போற ஹைவேமா. ஆமாவா, சரி சரி. நான் ஒரு வாட்டி போயிருக்கேன். உங்க மாமா ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. ரொம்ப பெரிய ஊரு தெரியுமா? புஸ்ஸுன்னு போயிடுச்சுமா. ஹைவே இல்லாத, அதனாலதான் ஃபாஸ்டா போயிருக்கோம். நீ ஏமா இதெல்லாம் கேக்குற? அதுதான் இல்ல, சும்மா தான் கேட்டேன். அவங்க எதுக்காக கேக்குறாங்கன்னு அவங்க மாமியாருக்கு எதுவுமே புரியாது. அதுக்கப்புறம் ஒரு நாள் அந்த வீட்டு ஆம்பளைங்க 2 பேரும் தலை புடிச்சு உட்கார்ந்துருப்பாங்க. அப்ப அவ டீ கொண்டு வருவா. என்னாச்சு மாமா, ஏதாவது பிரச்சனையா? ஆமாமா, இந்த முறை எல்லாமே நாசமா போச்சு. தண்ணி இல்லாம பயிர்லாம் ரொம்ப காஞ்சு போச்சுமா. எல்லா பயிரும் கருகிடுச்சுமா. சோனு ஒரு வாளியை எடுத்து மீதி இருக்கிற பயிர்களுக்கெல்லாம் தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கான். குறைஞ்சபட்சம் மீதி இருக்கிற பயிரை காப்பாத்தினா குறைஞ்சபட்சம் சாப்பாடுக்காவது கிடைக்கும். ஆனா போற வாட்டி நல்லா மழை வந்தது தானே? ஆமா ராதிகா, மழை பெஞ்சா பயிர்லாம் அழுகிற அளவுக்கு மழை பெஞ்சிட்டு இருக்கு. விவசாயத்துல இதாம்மா பெரிய பிரச்சனையே. மழை கம்மியா பெஞ்சாலும் பிரச்சனை, மழை அதிகமா பெஞ்சாலும் பிரச்சனை. ஐயோ, என்ன பண்றதுன்னு புரியலையே. இந்த மாதிரி எல்லாம் லாஸ் ஆயிடுச்சு. மழை இல்ல, ஒன்னும் இல்ல. இந்த கடவுள் இப்படி பண்ணா எப்படி? நம்பிக்கையோட இரு கங்கா, சீக்கிரமாவே எல்லாமே சரியா போயிடும். அவங்க குடும்பம் ரொம்ப கவலையா இருக்கிறத பார்த்து அவளுக்கு கவலையா இருக்கும். அவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏதாவது பண்ணி ஆகணும்னு நினைக்கிறா. மாமா, உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுமா, என்ன விஷயம் சொல்லு. மோனோட கல்யாணத்துக்கு உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்? ஏமா நீ அதையும் இப்ப கேட்டுக்கிட்டு இருக்க? சொல்லுங்க மாமா. 5 லட்சமாவது வேணும்னு நினைக்கிறேன். அது ஒரு பேங்க்ல 3 லட்சம் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் 2 லட்சத்துக்கு என்னமா பண்றது? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அது நான் உங்ககிட்ட சொல்லவா? சொல்லு ராதிகா. பாருங்க, இப்பெல்லாம் ஃபார்ம் ஹவுஸ்ல போய் தங்குறது இது எல்லாமே ஜனங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. அதனால நம்மளோட தோட்டத்துல நம்ம ஒரு ஃபார்ம் ஹவுஸ கட்டிட்டு எதுவும் இல்ல, ரொம்ப செலவு பண்ண தேவையில்ல. நாம ஒரு நீட் செட்டப்பா பண்ணி வச்சுட்டோம்னா அதுவே போதும். போறவங்க வரவங்க எல்லாருமே வருவாங்க. இல்லம்மா, நீ சொல்றதெல்லாம் எனக்கு ஓரளவுக்கு தான் புரியுது. ஆனா நம்ம பணத்துக்கு எங்க போறது? அந்த 3 லட்சத்தை யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வியாபாரம் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் கல்யாணமா பண்ணலாம். இந்த ஐடியா ரொம்பவே நல்லா இருக்கு. மறுநாளே அவங்க ஃபேமிலியில எல்லாருமே சேர்ந்து அத ரெடி பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க அந்த ரோட்ல இருந்து அவங்களோட ஃபார்ம் ஹவுஸ்க்கு வர மாதிரி ஒரு ரோட போடுறாங்க. அழகான பவுண்டரி கார்டன் செட்டப்பா பண்றாங்க. ரொம்பவே அழகா இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த ஃபார்முக்கு நடுவுலயே ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி செட்டப் பண்ணிடுறாங்க. அது கூட பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். அப்புறம் மறுநாள், ஹலோ, என்னோட பேர் ராகுல். நான் டெல்லியில இருந்து வரேன். இந்த ரெசார்ட் இப்பதான் முதல் முறையா பாக்குறேன். இங்க பார்ட்டி பண்றதுக்கு இடம் கிடைக்குமா? கண்டிப்பா. என்ன ஃபங்க்ஷன் சார்? இன்னைக்கு என் பையனுக்கு பர்த்டே. இந்த இடம் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. நாங்க இங்கேயே பார்ட்டி பண்ணலாம்னு இருக்கோம். என்னோட பட்ஜெட் 20,000. இங்க இடம் கிடைக்குமா?
கண்டிப்பா ஆர்கனைஸ் பண்ணிடலாம் சார். தேங்க்யூ ஸோ மச். இந்தாங்க 10,000 ரூபாய் அட்வான்ஸாக வச்சுக்கோங்க. ராதிகாவோட பிளான் ரொம்பவே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க ஆர்கனைஸ் பண்ண மாதிரி பர்த்டே பார்ட்டி கூட ரொம்ப நல்லா நடந்தது. இன்னொரு பக்கம் ராதிகா அவங்க கூட ரொம்பவே நல்லா சம்பாதிக்கிறாங்க. இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இந்த ரெசார்ட்டை பத்தி நிறைய பேருக்கு தெரிய வருது. அதனால எல்லாரும் வர ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரொம்ப நல்ல பிசினஸ் ஆகி ரொம்ப நல்லா சம்பாதிக்கிறாங்க. 2 வருஷத்துக்கு அப்புறம் கல்யாணம் ஒண்ணு வீட்டுல நடக்குது. சரி மேடம், இப்பயே அதை பண்றேன். ரெடியா ஆனியா இல்லையா? மோனா டைம் ஆகுது, அங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. பாத்தியா ராதிகா உன்னோட மோனா எப்படி இருக்கான்னு? ரொம்ப அழகா இருக்கா. இதெல்லாம் உங்களாலதான், எல்லாமே நம்ம வீட்டு ஆளுங்களாலதான். சரிங்க பாரு, உனக்கு பொறுக்க போற குழந்தையோட ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேஷன் எங்க ரெசார்ட்ல தான் நடக்கணும். நாங்க ரொம்ப பிஸி, சோ முன்னாடி புக் பண்ணிடு.